அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வாதம் சார்ந்த ரோகங்களுக்கு ஒரு எளிய மருத்துவத்தை பார்க்கலாம். எந்த வகையான வாதமாக இருந்தாலும் சரி, கை கால் வலி, மூட்டு வலி, முடக்குவாதம், இப்படி பல வகையான வாதங்களுக்கு நம்ம ஒரு அருமையான மருந்து இதை சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த தைலம், மேற்பூச்சி தைலம், இதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னா நீங்களே வீட்டுக்குள்ளே செய்து பயன்படுத்தலாம். இந்த தைலம் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலைச்சாறு, தழுதாலை இலைச்சாறு, மற்றும் பார்த்தீங்கன்னா நொச்சி இலைச்சாறு, வாதநார இலைச்சாறு, இப்படி இலைச்சாறுகளை எடுத்து அதனோட பார்த்தா 5 எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், இப்படி சொல்லக்கூடிய 5 வகை எண்ணெய்களை எடுத்து மற்றும் பார்த்தீங்கன்னா கடைச்சரக்கலான ஓமம், சதகுப்பை, திப்பிலி, இப்படி ஒரு கடைச்சரக்குகளை எடுத்து நல்ல கல்கமாக எடுத்து இந்த இலைச்சாறையும் மற்றும் இந்த எண்ணெயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கல்கமா அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கடைச்சரக்கையில அதை இந்த பாலில் அரைக்கணும். அந்த கல்கத்தை பாலில் அரைச்சி நீங்க அந்த தைலத்தோட போட்டு கலக்கிடுங்க. கலக்கி நல்லா அடுப்புல ஏற்றி வச்சுட்டு நல்லா இதெல்லாம் நல்லா இளம் சூட்டில் நல்லா கலக்கிடுங்க. நல்லா பொங்கல்லாம் நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே இறக்கி வச்சிடலாம். வெயில ஒரு நாள் வச்சு எடுத்துட்டா போதுங்க. அந்த நீரானது மேல இருக்கிற நீரெல்லாம் போயிடும். அப்படியே இந்த வாத தைலத்தை நீங்க தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா வாத சூரணம். இந்த சூரணத்துல பாத்தீங்கன்னா நிலவாகை, மெயினா நிலவாகை நம்ம கலந்துருக்கோம். நிலவாகை, கடுக்காய், நெல்லிக்காய், காஞ்சிக்காய், ஓமம், சுக்கு, மிளகு, திப்பிலி, இப்படி இந்த வகையான பொருட்களை எடுத்து நீங்க நல்லா சூரணம் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா சூரணம் பண்ணி ஒன்னா கலந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்க இரவுல படுக்கும் போது ஒரு டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு லேகியம். இந்த லேகியம் பாத்தீங்கன்னா எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாடி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது, அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது.